விலங்கியல்லையும் பறவையியல்லையும் டேனியல் ஜீரோ எலியட்டோடைய மிக முக்கியமான பணிகள் என்னென்னன்றத பார்க்கலாம். டேனியல் ஜீரோ எலியட் அமெரிக்காவை சேர்ந்த ஒரு விலங்கியல் நிபுணர் மற்றும் பறவையியலாளர். இவர் 1835 மார்ச் 7 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய நியூயார்க்கில் இருக்கிற நியூயார்க் சிட்டியில் பிறந்தாங்க. இவர் 1860களினுடைய இறுதி காலகட்டத்தில் ஃபெசன்ஸ் என்ற பறவைகளை பற்றி ஆய்வு செய்ய தொடங்கியிருந்தாங்க. அதாவது ஃபெசன்ஸ் என்ற பறவைகளானது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும், அந்த பறவைகளினுடைய எடை என்ன, அளவு என்ன, நிறம் என்ன, அதே மாதிரி அந்த பறவைகளானது எப்படியான ஹேபிடாட்ஸில் அதாவது வாழ்விடங்களில் வாழும், மலைப்பகுதிகளில் வாழுமா, காடுகளில் வாழுமா, அல்லது நீர்நிலையோரங்களில் வாழுமா, அதே மாதிரி அந்த பறவைகளினுடைய இனப்பெருக்கம் எப்படியானது, குறிப்பாக அந்த பறவைகளானது எப்போ முட்டை போடும், எப்படி முட்டை போடும், அதே மாதிரி அந்த பறவைகளினுடைய உணவு பழக்க வழக்கம் என்ன, அதாவது அந்த பறவைகளானது பூச்சிகளை சாப்பிடுமா, விதைகளை சாப்பிடுமா, அல்லது பழங்களை சாப்பிடுமா, அதே சமயம் அந்த பறவைகளானது எப்படி கூடு கட்டும், எந்த மாதிரியான குச்சிகளை பயன்படுத்தி கூடு கட்டும், அது மட்டும் இல்லாமல் அந்த பறவைகளினுடைய எல்லை என்ன, அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே அந்த பறவைகளானது உணவு தேடி அந்த குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே கூடு கட்டி இனப்பெருக்கம் பண்ணி வாழுமா, அல்லது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்த நோக்கி போகுமா, அதே சமயம் அந்த பறவைகளினுடைய இனங்கள் என்ன, என்னென்ன இனங்கள்ல அந்த பறவைகள் இருக்குது, என்னென்ன வகைகள் இருக்குது அப்படின்னு ஒட்டுமொத்தமாக அந்த ஃபெசன்ஸ் என்ற பறவைகளை பற்றி முழுமையாக இவர் ஆய்வு செஞ்சு வந்தாங்க. ஆய்வு செஞ்சது மட்டும் இல்லாமல் அந்த பறவைகளை பற்றி இவர் ஒரு மோனோகிராஃபாக எழுதவும் தொடங்கியிருந்தாங்க. அப்போ எழுதுறது மட்டும் இல்லாமல் அந்த பறவைகளை வரைஞ்சி அந்த புத்தகங்களில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு இவர் நினச்சாங்க. அதுக்காக ஜோசப் வுல்ஃப் அப்படின்ற ஒரு ஜெர்மன் ஆர்டிஸ்டையும், அதே மாதிரி ஜோசப் ஸ்மித் அப்படின்ற ஒரு டச் இல்லிஸ்ட்ரேட்டரையும், ஒரு டச் ஜுவாலஜிக்கல் இல்லிஸ்ட்ரேட்டரையும் நியமித்தாங்க. அவங்க லித்தோகிராஃபிக் முறையை பின்பற்றி இந்த பறவைகள் எல்லாத்தையுமே அப்படியே ஓவியமாக தீட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. லித்தோகிராஃபிக் முறை அப்படின்னா என்னென்னா, அந்த காலத்துலலாம் இந்த பிரிண்ட் பண்ணுறதுக்கு உண்டான பெரிய வசதிகள் எல்லாம் கிடையாது. அதனால அந்த காலத்தில் இந்த புத்தகங்களில் அச்சிடணும், பிரிண்ட் பண்ணணும் ஒரு படத்தை வரைஞ்சி அப்படின்னா அதுக்கு ஒரு வகையான லைம்ஸ்டோன், ஒரு பெரிய சுண்ணாம்பு கல்லை எடுத்துப்பாங்க. அதனுடைய சர்ஃபேஸ் மேற்பரப்பு ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சுண்ணாம்பு கல்லை ஒரு குறிப்பிட்ட ரசாயனத்தினால் ஆன ஒரு மையை பயன்படுத்தி அதில் வரைவாங்க. இப்போ இந்த ஃபெசன்ஸ்ன்ற பறவைகளை அந்த லைம்ஸ்டோனில் அந்த 2 நபர்களும் ஆரம்பத்தில் அப்படியே வரைவாங்க. அப்படி வரைஞ்சதுக்கப்புறம் அந்த குறிப்பிட்ட வகையான ரசாயனமானது ஆயில்னால் ஆனதாக இருக்கும், ஆயில் பேஸ்டு மையாக இருக்கும் அது. ஸோ அதனால இப்போ அதில் தண்ணி ஊற்றுவாங்க, அந்த லைம்ஸ்டோன் மேலே, அந்த கல் மேலே தண்ணி ஊற்றுவாங்க. இப்போ எந்த இடத்துலலாம் ஆயில் இருக்குதோ, வரையப்பட்டிருக்கோ, அந்த இடத்துல எல்லாமே தண்ணி படாது. அதுக்கு மாறாக மற்ற இடங்களில் மட்டும் தண்ணி படும். அந்த கல்லில் மற்ற பகுதிகளில் அப்படியே தண்ணி படும். அதுக்கப்புறம் ஒரு ப்ரெஸ் அப்படின்ற ஒரு மெஷின் இருக்கும். அது இந்த ஒரு கல் பக்கத்தில் வச்சு அதில் ஒரு பேப்பரை வச்சு அப்படியே அழுத்துவாங்க இந்த கல் மேலே வச்சு. இப்போ இந்த இதுதான் கல் அப்படின்னு வச்சுக்குவோம். இதுக்கு மேலே ஒரு பறவையினுடைய படத்தை அந்த ஒரு ஆயில் பேஸ்டு கெமிக்கலை பயன்படுத்தி வரைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்குவோம். இப்போ ஃபுல்லாக அந்த கல் மேலே தண்ணி ஊற்றுனா இந்த ஆயில் பட்ட இடத்துல மட்டும் தண்ணி படியாது. இப்போ பேப்பரை இப்படி அழுத்தி எடுக்கும்போது அந்த பேப்பரில் அந்த வரையக்கூடிய அந்த அச்சு அப்படியே விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் அந்த பேப்பரில் கலர் பண்ணுவாங்க. இந்த 2 பேரும் சேர்ந்து அந்த பறவை என்ன கலரோ அந்த நிறத்தை துல்லியமாக கொடுப்பாங்க. ஸோ இப்படி ஒவ்வொரு புத்தகத்தையும் பிரிண்ட் பண்ணும்போது இந்த மாதிரி பறவைகளை வரைஞ்சி அந்த அச்சு எடுப்பாங்க. அந்த முறை தான் லித்தோகிராஃபி அப்படின்றது. ஸோ அந்த முறையை பின்பற்றி அவங்க அந்த படங்களை வரையவும் செஞ்சாங்க. ஸோ இதுக்கப்புறம் 1870ஆம் ஆண்டு எ மோனோகிராஃப் ஆஃப் தி ஃபெசனிடி ஆர் ஃபேமிலி ஆஃப் த ஃபெசன்ஸ் அப்படின்ற டைட்டிலில் அந்த மோனோகிராஃபை இவர் வெளியிட்டாங்க. அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஒர்க்காக அமைஞ்சது. அதில் இவர் பறவைகளினுடைய அந்த ஃபெசன்ஸ் என்ற பறவைகளினுடைய முழு தகவல்கள், அது எந்த வகையை சார்ந்தது, எப்படியான உணவுகளை சாப்பிடும், எப்படியான வாழ்விடத்தில் வாழும், எப்படி இனப்பெருக்கம் பண்ணும் அப்படின்னு சொல்லி மொத்தமாக இவர் எழுதியிருந்தாங்க. இவர் எழுதினதுக்கு ஏற்றவாறு அவங்க
படமும் வந்து அந்த புத்தகத்தில் வரைஞ்சிருந்தாங்க. ரொம்ப துல்லியமான படங்களை அவங்க 2 பேரும் கொடுத்திருந்தாங்க. இதனாலேயே இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புக்கா அந்த காலத்திலேயே வந்து மாறினது. இதனால அடுத்தடுத்து இவர் 1872 வரைக்கும் இந்த புத்தக தொகுப்பை இவர் வந்து வெளியிட்டு வந்தாங்க, இந்த மோனோகிராஃபை. அதுக்கப்புறமா இவர் வந்து ரொம்ப அழகான பேர்ட்ஸ் ஆஃப் பேரடைஸ் அவைகளை பற்றி இவர் வந்து ஆய்வு செய்ய தொடங்கியிருந்தாங்க. அந்த பேர்ட்ஸ் ஆஃப் பேரடைஸ் அப்படின்றது வண்ணமயமான ரொம்ப அழகான பறவை இனம். ஸோ அந்த பறவைகள் வந்து நியூகினியில் வாழும். அந்த பறவைகளை பற்றி இவர் சென்று ஆய்வு செய்ய தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒட்டுமொத்தமாக அந்த பறவைகளினுடைய முழு தகவல்களையும் இவர் வந்து சேகரித்து அதை வந்து எழுதவும் செஞ்சாங்க. எழுதுனது மட்டும் இல்லாமல் அதுலேயும் படங்கள் வந்து குறிப்பிடப்பட்டது. அதேமாதிரி இவர் கொடுத்திருந்த அறிவியல் தகவல்கள் எல்லாம் ரொம்ப துல்லியமாக இருந்தது. உதாரணத்துக்கு இந்த பறவைகள் வந்து இந்த ஒரு உணவை இந்த ஒரு நேரத்தில் சாப்பிடும் அப்படின்னா இவர் எழுதுனது அப்படியே கரெக்டாக இருக்கும். கரெக்டாக அது அந்த நேரத்தில் சாப்பிடும். அந்த மாதிரியான உணவை தான் சாப்பிடும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப அறிவியல் துல்லியம் வாய்ந்த ஆய்வுகளை இவர் வந்து செஞ்சு அதில் வந்து எழுதினாங்க. எழுதி 1873ஆம் ஆண்டு எ மோனோகிராஃப் ஆஃப் தி பேரசிடி ஆர் பேர்ட்ஸ் ஆஃப் பேரடைஸ் அப்படின்ற டைட்டிலில் அந்த ஒரு மோனோகிராஃபை வெளியிட்டாங்க. இந்த பேர்ட்ஸ் ஆஃப் பேரடைஸ் சார்ந்த ஃபேமிலி ஒரு குடும்பம் தான் இந்த பேரடைஸ் சிடி அப்படின்றது. ஸோ அதை பற்றி இவர் வந்து எழுதியிருந்தாங்க. இது கிட்டத்தட்ட 1876 வரைக்கும் இவர் வந்து எழுதி வந்தாங்க. அதுக்கப்புறமா கூடுதலாக இவர் வந்து ஹோர்ன்பில்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வகையான பறவை இனம் இருக்குது. அது வந்து பூசராட்டிடி அப்படின்ற ஃபேமிலியை சார்ந்தது. அதனுடைய அழகில் வந்து கொம்பு மாதிரியான வடிவமும் இருக்கும். ஸோ அந்த ஹோர்ன்பில்ஸ் பறவைகளை பற்றியும் இவர் ஆய்வு செஞ்சு 1878ஆம் ஆண்டிலிருந்து குறிப்பாக 1877ஆம் ஆண்டிலிருந்து எ மோனோகிராஃப் ஆஃப் தி பூசராட்டிடி ஆர் ஃபேமிலி ஆஃப் த ஹோர்ன்பில்ஸ் அப்படின்ற டைட்டிலில் அந்த ஒரு ஒர்க்கையும் வெளியிட்டாங்க. அதை தொடர்ச்சியாக அடுத்தடுத்த பகுதிகளாக வெளியிட்டு வந்தாங்க. இதுக்கிடையில் இவர் வந்து பூனை இனத்தை பற்றி ஆய்வு செய்ய தொடங்கியிருந்தாங்க. இதுதான் ஃபீலிடி அப்படின்னு அழைக்கப்படும். ஃபீலிடி குடும்பத்தை சார்ந்தது. குறிப்பாக வந்து சிங்கம், புலி, காட்டு பூனைகள் அப்படின்னு இப்போ இவர் வந்து விலங்குகளை பற்றி ஆய்வு செய்ய தொடங்கியிருந்தாங்க. ஏற்கனவே இவர் பறவைகளை பற்றி ஆய்வு செஞ்சாங்க. இப்போ விலங்குகளை பற்றி ஆய்வு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இந்த விலங்குகளானது எப்படி கூட்டமாக சேர்ந்து வாழும், எப்படியான வாழ்விடத்தில் வாழும், எப்படி வேட்டையாடும், எதை அதிகமாக வேட்டையாடும், அதனுடைய வடிவம் என்ன, அது எந்த அளவுக்கு வேகமாக ஓடும் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக அத்தனையுமே எழுதி 1878ஆம் ஆண்டு எ மோனோகிராஃப் ஆஃப் தி ஃபீலிடி ஆர் ஃபேமிலி ஆஃப் கேட்ஸ் அப்படின்ற டைட்டிலில் அதையும் ஒரு ஒர்க்காக எழுதி வெளியிட்டாங்க. இப்படி தொடர்ச்சியாக இவர் வந்து பறவைகள் மட்டும் இல்லாமல் விலங்குகளை பற்றியும் ஆய்வு செய்ய தொடங்கியிருந்தாங்க. அதுக்கப்புறமா 1883ஆம் ஆண்டு அமெரிக்கன் ஆர்னத்தாலஜிஸ்ட் யூனியன் அப்படின்னு பறவையியலாளர்களுக்குண்டான ஒரு ஒன்றியமானது நிறுவப்பட்டது. அதை நிறுவின சில நிறுவனர்கள்ல இவரும் ஒருத்தராக இருந்தாங்க. ஸோ இவரும் வந்து முக்கிய காரணமாக அந்த அமெரிக்கன் ஆர்னத்தாலஜிஸ்ட் யூனியன் ஆனது நிறுவப்படுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக டேனியல் ஜீரோ எலியட்டும் வந்து இருந்தாங்க. அதுக்கப்புறமா டேனியல் ஜீரோ எலியட் வந்து இன்னும் பல்வேறு தகவல்களை பற்றி இவர் வந்து ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிருந்தாங்க. குறிப்பாக இவர் வந்து பிரைமேட்ஸ் அப்படின்ற முதல் நிலை விலங்குகள், குறிப்பாக அந்த குரங்கு இனம், இது வந்து சிம்பன்சியாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் கொரிலாக்களாக இருக்கட்டும், உராங்கோட்டனாக இருக்கட்டும், இது மாதிரியான விலங்குகளினுடைய ஒட்டுமொத்த தகவல்களையும் இவர் வந்து ஆய்வு செஞ்சாங்க. அதில் குறிப்பாக அந்த விலங்குகளினுடைய கையளவு என்ன, கால அளவு என்ன அப்படின்னு ஒவ்வொரு உறுப்புகளினுடைய அளவு மெஷர்மெண்ட்ஸையும் இவர் வந்து எழுதினாங்க. அது மட்டும் இல்லாமல் கூடுதலாக அந்த குரங்குகளினுடைய பிஹேவியர், நடத்தை எப்படி இருக்கும், அப்படி அவ்வளோ தகவல்களையும் இவர் வந்து எழுதினாங்க. எழுதி 1913ஆம் ஆண்டு, இவர் ஏற்கனவே 1912லேயே இவர் வந்து கம்ப்ளீட் பண்ணாங்க. இருந்தாலும் அதில் வந்து ஓவியங்கள், அந்த பிரிண்ட் வந்து பண்ணுறதுக்கு தாமதமானது. இதனால 1913ஆம் ஆண்டு அதை எ ரிவ்யூ ஆஃப் த பிரைமேட்ஸ் அப்படின்ற டைட்டிலில் ஒரு புக்காக வெளியிட்டாங்க. இதுவும் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புத்தகமாக அமைஞ்சது. இப்படி ஒட்டு மொத்தமாக இவர் வந்து பறவைகள், விலங்குகள் அப்படின்னு அத்தனை பற்றியும் துல்லியமான ஆய்வுகளை டேனியல் ஜீரோ எலியட் வந்து கொடுத்தாங்க. ஸோ இப்படிலாம் இவர் வந்து கொடுத்தாங்க. இப்பேற்பட்ட நபர் இறுதி 1915ஆம் ஆண்டு டிசம்பர் 22 அன்னைக்கு இவருடைய 80 வயசில் இறந்து போனாங்க.
இப்போ இவர் இறந்து போயிட்டாலும் இன்னைக்கு வரைக்கும் இவர் ஏற்கனவே எழுதியிருந்த அந்த பேர்ட்ஸ் ஆஃப் பேரடைஸ் பற்றி எழுதியிருந்த எ மோனோகிராஃப் ஆஃப் தி பேரடைஸ் சிட்டி ஆர் ஃபேமிலி ஆர் பேர்ட்ஸ் ஆஃப் தி பேரடைஸ் அந்த ஒரு ஒர்க்கு அது வந்து இன்னைக்கு வரைக்கும் கிளாசிக் ரெஃபரன்ஸாக இருக்குது. அதாவது இந்த பேர்ட்ஸ் ஆஃப் பேரடைஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு மோனோகிராஃபை படித்தா போதும். அந்த அளவுக்கு துல்லியமான தகவல்களை இவர் அதில் கொடுத்துருந்தாங்க. இதில் மட்டும் இல்லாமல் இவர் எழுதின அத்தனையுமே வந்து அவ்வளோ முக்கியமானதாகவும் துல்லியமானதாகவும் தான் இருக்குது. இருந்தாலும் இந்த பேர்ட்ஸ் ஆஃப் பேரடைஸ் வந்து பார்க்குறதுக்கே கவரக்கூடியதாக இருக்கிறனால இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் மனிதர்கள் வந்து அதிகம் விரும்புகிறாங்க. ஸோ அதனால் இவருடைய ஒர்க் வந்து இன்னைக்கு வரைக்கும் பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த படைப்புகள் எல்லாம் உருவாக்கிய இந்த டேனியல் ஜீரோ எலியட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுக்குறேன், தேவைப்பட்டவங்க பார்க்கலாம். அதே மாதிரி நான் பேசின அத்தனை விஷயங்களையுமே கூட டிஸ்கிரிப்ஷனில் டெக்ஸ்ட்டாக கொடுக்குறேன், வேணும்னா படிக்கலாம். தேங்க்யூ.